பதீகிருதவாராசிம் அசகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாதனம் கபீசமட்சகந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் ஆதாத்மஜம் வானரயூத முக்கியம். இந்த செல்போனில் சைலண்ட்டை போடணும்னு சொல்லு. என்ன பாடுறது? வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி வைதேகி சகிதம் சுரத்ருமதலே மே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுக்கிதம் சொம்பல ஜனமும் பாலம் கொண்டு அக்ரே வாச்சேதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபியः பரம் வியாஹ்யாந்தம் பரதாதிபிகி பரிவிருதம் ராமம் பஜே சியாமளம் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அறவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே உத்திர்பலமசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜகனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி கம்பநாட்டாழ்வார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த கோசாலையில் நேத்தியிலேருந்து ராமாவதாரம் அனுபவிக்கிறோம். நாம கம்பராமாயணம்ங்கிறோம். கம்பன் வச்ச பேர் இதுக்கு ராமாவதாரம். ஆம், சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், வந்தார். ஏதாப்புல பரசுராமர் வந்துட்டார் சண்டைக்கு. நீ உளுத்து போன வில்லெடுத்து உடைச்ச, என் கையில் இருக்கிற விஷ்ணு தனுச வளைன்னர். பரசுராமருடைய அம்மா ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவரோட பத்தினி. அவ மகா பதிவிரதை. அவ தினமும் நதியில ஸ்நானம் பண்ணி அந்த நதி மணல், ஈர மணல்ல குடம் பண்ணி கொண்டு வருவா. அவ்வளவு உத்தமி. ஒரு நாளைக்கு அவன் நதியில குளிக்கிற போது ஒரு கந்தர்வன் மேல பறந்துட்டான். அவனுடைய அழகான ரூபம் ஜலத்துல விழுந்தது. அதை பார்த்துட்டு அவள் இவ்வளவு அழகா இருக்கானேன்னு நினைச்சா. கருப்பு போயிடுத்து. இந்த குடம் பண்ண முடியல. நின்னா. ஜமதக்னி சொன்னார்,
நதியில நடந்ததை நான் சொல்றேன்னர். சொன்னார். ஆமாம்னா அவர் பிள்ளைகளை கூப்பிட்டு அம்மாவை வெட்ட சொன்னார். 3 பிள்ளை மாட்டேன்னு விட்டான். செண்டாளனா போ சொன்னார். பரசுராமர் வெட்டினர். உனக்கு என்ன வரம் வேணும்னர். எங்க அம்மா பிழைக்கணும்னர். நான் வெட்டினது தெரியப்படாதுன்னர். அதுக்காக தபஸ் பண்ணர். அவ அப்பா ஜமதக்னிய கர்த்தவீரியார்ஜுனான்னு ஒரு சத்திரியன் கொன்னுட்டான். அதனால அவர் சத்திரியாள கொள்வேன்னு சபதம் வச்சார். அவ அம்மா என்ன பண்ணா, ரேணுகா தேவி ஆத்துக்காரி இறந்த உடனே அவரை தகனம் பண்ற போது உடன்கட்டை ஏறினான். இப்ப தேவாள மழை பெய்ய வச்ச. இவ பொழைச்சா, வஸ்திரம் இல்லாம இருந்தா. அப்போ அங்க இருந்தவாள்லாம் வேப்பலைய ஆடையா கொடுத்து கட்டிக்க சொன்ன. ஒரு சம்பிரதாயம், ரேணுகா தேவிக்குன்னே கோயில் இருக்கு. ஒரு சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா, ரேணுகா தேவி தான் மாரியம்மனா வந்திருக்கான்னு ஒரு ஐதீகம். புரிஞ்சதோ? தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ரேணுகா தேவி என்ன பண்ணா, 21 தடவை அடிச்சுண்டு அழுது உயிரை விட போனா. 21 தடவை அடிச்சுண்டதுனால நான் 21 தலைமுறை சத்திரிய குலத்தை ஒழிப்பேன்னு இவர் சபதம் வச்சார். அந்த சம்பிரதாயம் தான் இப்ப வச்சிருக்கா. யாராவது மந்திரி எல்லாம் செத்து போனா 21 குண்டு முழங்க தகனம் பண்ற பாருங்க. அதுதான் அது. அந்த பரசுராமர் வந்துட்டார். இப்ப எழுத்தாப்புல இதுக்கு என்ன இலக்குன்னு, இதுக்கு என்னோட தபஸ் தான் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனையில பாடுறார். ரேணுகா தேவிசம் ரட்சித்தோகம். திருவாரூர்ல விஜயநகரம்னு ஒரு ஊர் இடம். இப்ப நம்ம வயலூர் மெயின் காட் கேட்னு சொல்ற மாதிரி அந்த விஜயநகரத்துல இந்த ரேணுகா தேவி அம்பாளை பரசுராமர் கண்டுபிடிச்சதா ஐதீகம். பாட சதிர்சாட்சினி பரசுராம ஜனனி, பரசுராமனை பெத்தவளைன்னு பாடுறார். அந்த பரசுராமர் தபஸ ஒப்படைச்சுட்டு போனார். இந்த கல்யாணத்துக்கு, ராமனோட கல்யாணத்துக்கு தசரதன் கல்யாண பத்திரிகையே அடிக்கல, ஒருத்தரையும் கூப்பிடல. அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டான். இந்த நம்ம எல்லாருமே யாராவது நம்மளை கூப்பிட்டா தான் போவோம், அதானே வழக்கம். எவ்வளவு பழகினாலும் எவ்வளவு உறவுக்காரர்களாக இருந்தாலும் நம்மளை வந்து பத்திரிகை வச்சு கூப்பிட்டா தான் போவோம். இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறா வச்சுக்கோங்க, எப்படியோ கூப்பிடுறான், கூப்பிட்டா தான் போவோம். இந்த கூப்பிடாம வரலாம்ங்கிறது ஒரு உறவுக்காரன் தான் வரலாம். கூப்பிடாம யார் வரலான்னா தாய் மாமா ஒத்தந்தான், அவனுக்கு தான் முழு ரைட்டு. சகோதரி கூப்பிடாட்டாலும் மருமானுக்கோ மருமாளுக்கோ கல்யாணம்னா ஏன் கூப்பிடலன்னு வந்துள்ளான். அவன் ஒருத்தனுக்குத்தான் உரிமை. கம்பன் பின்னால சொல்றான், மருந்தினும் இனிய மாமன். மாமா உறவு அவ்வளோ ஒஸ்தி. இந்த கைகை சகோதரன் பேரு உதாச்சித்துன்னு பேரு. அவர் எதேச்சியா அயோத்தி வந்தார். எங்க ஒருத்தரையும் காணும்னர். மிதிலையில கல்யாணம்னர். வந்துட்டார். கல்யாணத்துக்கு வந்துட்டு அயோத்தி வந்து திரும்பி பரதனையும் சத்ருகனையும் கூட்டின்னு போயிட்டார். இப்போ ஒரு பெரிய சர்ச்சை என்ன பண்றா பெரிய வாழலான்னா, பரதன்
பரதாழ்வான் ஊர்ல இல்லாதத உபயோகப்படுத்தின்றது தசரதனா கைகேயான்னு ஒரு சர்ச்சை. இப்போ பரதன் ஊர்ல இல்லாத போதுதான் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ண போறான். அவனுக்கு இந்த தலைமுடி நிறைச்சு போயிருந்தது, காதோரத்தில் இந்த முடி. இனிமே நமக்கு வயசா எடுத்து ஆட்சியில இருக்கக்கூடாதுன்னு பையன்ட்ட ஒப்படைச்சிருவோம்னு ரெடியா இருந்த. இந்த எல்லா ராத்திலையும் எங்க பிரச்சனை வருதுன்னா, பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்குவா, ஆனா கல்யாணம் ஆன உடனே நாட்டு பொண்ணு வந்த உடனே என்னோ அந்த மாமியார் பத்திரகாளி ஆயிடுறா. இவதான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கின்ற. புரியுது? துர்கையை வேண்டினது இவதான், அப்புறம் துர்கை ஆயிடுறா. இதுல தசரதன் சபையை கூட்டி தீர்மானம் பண்ணிருக்கேன்னு சொல்றான். தசரதன் பண்ணின தப்பு என்னன்னா, கௌசல கைகை சுமித்ரா 3 பேரையும் உட்கார வச்சு முதன ராத்திரியே உட்கார வச்சு, நான் நாளைக்கு ராமனுக்கு பட்டம் தர போறேன், 3 பேரும் கையெழுத்து போடுங்கன்னா போட்டிருப்பா. இந்த மாதிரி கூனி வரங்கேக்கிற லெவலுக்கு தூண்டுறதுக்கு போகாது. அவன் பண்ணின தப்பு, நம்ம ஆத்துக்காரி எல்லாம் என்ன சொன்னாலும் கேப்பா அப்படி. இப்பதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சொன்னாலும் எல்லாரும் எப்ப கேட்பான்னா அவாவாளுக்கு சாதகமாயிருந்தா கேட்பா, அவாவாளுக்கு பாதகமா இருந்தா கேட்க மாட்டான். புரியுது? இந்த தசரதன் சம்பராசுரன் ஒருத்தனை கொல்றதுக்கு போனான். அப்போ இந்த தேர் ஓட்டுற போது அச்சு முறிஞ்சு போச்சு. அந்த அச்சை பிடிச்சுண்டா கைகை, சண்டைக்கு கூட போனான். அவனை சம்பராசுரனை கொன்னுட்டான். தெரியுறதோ? அப்போ உடனே கழுத்துல ஏதாவது போட்டுன்னுக்கிற வைர மாலையை கொடுத்துருக்கலாம். ஆம்படையான பொண்டாட்டி காப்பாத்துறது, பொண்டாட்டிய ஆம்படையான் காப்பாத்துறதுங்கிறது கடமை. இது ஒன்றும் பெரிய சாகசம் இல்லை. அவன் என்ன பண்ணா, 2 வரம் தரேன்னா. இப்ப இவன் மேலதான் தப்பு. 2 வரம் தரேன்ன உடனே என்ன வேணும்? தசரதன் என்ன பண்ணா, 2 வரம் தரேன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணா, கைகை வச்சுக்கோ, நான் வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன்னா. ஆறு கைகை. அவ மேல என்ன தப்புன்னு அப்புறம் பாக்குறோம். இவன் மேல என்ன தப்புன்னா, கழுத்துல போட்டிருந்த மாலை எதையாவது கொடுத்து தொலைச்சிருக்கலாம். உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னது இவன் தான். இந்த 2 வரம் தரேன்னு சொன்னா என்ன, இவ இப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை. கைகைக்கு சட்டப்படி பரதனுக்கு ஆட்சியை கொடுன்னு கேட்கறதுக்கு ரைட்டு கிடையாது. மூத்த பையனுக்கு தான் பட்டம். ராஜ தர்மப்படியும் மூத்த பையனுக்குத்தான் பட்டம்.
ரெண்டாவது பையனுக்கு கேட்க முடியாது. அவள் கேட்டா இவன் கொடுத்தான், இவனுக்கு கொடுக்கறதுக்கு ரைட்டு கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராமாயணத்திலேயே என்ன கஷ்டம்னா, கைகேயி வரம் கேட்டதே தப்பு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இன்னொன்னு, தசரதன் என்ன தப்புன்னா, ராமன் மாமனாரையும் கூப்பிடல, தன் மாமனாரையும் கூப்பிடல. இந்த தீர்மானம் சொல்ற போது நம்ம எல்லாரும் எங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்னா, நமக்கு தோணினதை செய்யறோம், மற்றவாளை சில விஷயங்களை கேட்காம பண்றோம். அது என்னாகும், பிரச்சனையாகும். மற்றவான்னா வேற யாரும் இல்லை, அதிகாரி, பையன், பொண்ணும் எல்லாரையுமே கேட்கணும். கேட்டுத்தான் ஒரு காரியம் பண்ணணும். சின்ன குழந்தையா இருந்தாலுமே, இப்ப நீ ரசம் சான் சாப்பிட்றியா, தயிர் சான் சாப்பிட்றியான்னு கேட்கணும். அது எது பிரியமா சாப்பிட்றதோ அதை தான் கொடுக்கணும். நீ பிரியம் இல்லாத கொடுத்தேன்னா வாந்தி எடுத்துடும். புரியுறதோ? எதுக்குமே இப்போ நீங்கள் எல்லாமே இருக்கு, நீங்கள் இதை சாப்பிடுவேளான்னு கேட்டு தான் கொடுக்கணும். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது ஒத்துக்காதுன்னு சொன்னா அதை கொடுக்கக்கூடாது. புரியுறதோ? அதாவது நீங்கள் நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கே பிச்சை போட்டாலுமே, இதை பண்ணியிருக்கேன்ப்பா சாப்பிடுவியா நீ அப்படின்னு கேட்டுட்டு தான் கொடுக்கணும். நீ சாப்பிட்டு தொலைன்னு போடக்கூடாது. எதையுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம கட்டாயப்படுத்தப்படாது. எதை கட்டாயப்படுத்தணுமோ அதை கட்டாயப்படுத்தணும். 10 மணிக்கு ட்ரெயின்னா 9 மணிக்கு கிளம்புன்னு கட்டாயப்படுத்தணும். புரியுது? அப்பதான் ட்ரெயினுக்கு போக முடியும். நீ எப்போனாலும் கிளம்புன்னா எப்படி முடியும்? ட்ரெயின் 10 மணிக்கு போயிடுமே. எதையுமே ஒன்று வச்சுக்கணும், நிர்பந்தப்படுத்தினோம்னால் கஷ்டம். ஆனால் சில விஷயத்தை நாம நிர்பந்தப்படுத்தணும். குழந்தைய படின்னு தான் சொல்லணும், சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாக சொல்லணும். அதெல்லாம் கடமையை செய்யறதுக்கு. இப்ப தசரதன், நான் ராமனுக்கு பட்டத்தை கட்டிட்டு காட்டுக்கு போய் வாழ போறேன்னு சொன்னான். துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடி பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கலாகுமோ. துறக்கரைங்கிறவன் சொல்ல மாட்டான். ஆமா, அவன் தசரதன் என்ன பண்ணியிருக்கணும், நான் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு வசிஷ்டத்தை ராஜினாமா தபால கொடுத்துட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ வசிஷ்டரை கூப்பிட்டு, ராமன் தான் மூத்தவன், பட்டாபிஷேகம் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த கூனி கைகைக்கு வேலையே இல்லை. இப்போ தசரதன் அந்த மாதிரி பண்ணாதனாலதான் கஷ்டம். புரியுறதோ? துறக்கறேங்கிறவன் சொல்ல மாட்டான். சன்னியாசியா போறேங்கிறவன் அவன் எதுக்கு சொல்றான்? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம துறந்து நான் காட்டுக்கு போறேன்னா தனியா அங்க போய் குடிசை போட்டுட்டு நான் பாட்டுக்கு வயசாயிடுத்து உயிரை விடுறேன். அப்போ இப்படி சொல்றவன் கைகை வரம் கேட்ட போது ஏன் அழறான்? துறக்கிறேங்கிறவன் சரிடி வச்சுக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப அவனுக்கு என்ன இருக்கு, நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். இந்த நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணுங்கிற போது அவளுக்கு அது சாதகமா இல்லைன்னா கேட்க மாட்டான்.
அவளுக்கு பாதகமா இருந்தா எப்படி கேட்பான்? புரியுறதோ? இப்போ இப்ப நீங்க சாயந்தரம் ராமாயணம் கேட்கிறேன். இப்ப இந்த இடத்துல ராமாயணம் சொல்லுங்கன்னு வந்து சொல்றேன். அதுக்காக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே கூட்டமா இருக்குன்னு ராமாயணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவன் அங்க யாரும் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு போறான். யாரும் அவன் பொழுது போகாம நிக்கல. அங்க போய் ராமாயணம் சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டான். இப்ப நீங்க இங்க சொன்னா கேட்பேன். புரியுறதோ? அங்க சொன்னா எப்படி கேட்பேள்? நீ அங்க சொல்ற போது நீ கேளுன்னு நான் கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. கட்டாயப்படுத்துறதுனால அப்புறம் கட்டாயப்படுத்துறதுனால காரியம் நடக்காது. புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பசுமாடே இருக்கு, வைக்கல் போடுறோம். வைக்கல் சில சமயம் பாருங்க, வைக்க போடுவோம், அது சாப்பிடாது. வைக்கல் பாட்டுக்கு இருக்கும், அது எப்படியோ உட்காந்துருக்கும். அதுக்கு பிடிக்கலை. நீ போய் இந்த வைக்கலை சாப்பிடுன்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. எதையுமே ஒன்று வச்சுக்கோங்க, இந்த பூமியோட லட்சணம் ஒருத்தரை தொல்லைப்படுத்தி நாம் ஒரு காரியம் செஞ்சுக்கிறதோ ஒரு காரியத்தை செய்யறதோ கூடாது. நீங்க தொல்லைன்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. பெருமாள் இருக்கிற பார்க்கடலுக்கு பேரே தொல்லைன்னு பேரு. கம்பன் சொன்னா தொல்லை நீங்கி பார்க்கடல்ல இருந்து வந்தான்ங்கிற. அது மாதிரி இப்ப தசரதன் சொல்றான், நாளைக்கு நான் அப்போ ஒருத்தர் நீங்க எல்லாம் கேட்பள், பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சது வசிஷ்டர் தானே, ஏன் தோத்து போச்சுன்னு. தசரதன் என்ன பண்ணா, சபையில பேசுற போது, சந்தோஷமா பேசுற போது, ராமனுக்கு நான் பட்டம் கட்ட போறேங்கிறத வேற ஒரு வார்த்தை சொன்னான். நல்ல வார்த்தைன்னு நினைச்சிட்டு பூமாதேவிய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னா. இந்த இன்னொரு கல்யாணம்ங்கிற பேச்சுக்கு ராமாவதாரத்துல இடமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. தெரியாதனமா சொல்லிட்டான், நான் காட்டுல போய் தவம் செய்ய போறேன், துறக்க போறேன்கிறான். ஆதலால் ராமனுக்கு வரிசை நல்கி பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குற மாதவம் தொடங்க வனத்தை நண்ணுவேன். நான் வனத்துக்கு போறேன். வசிஷ்டர் எந்திருந்தார். மழை பெய்யறதுன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாளா? நீ ராமனுக்கு பட்டம்ங்கிற, சீத நல்லவள்னர் பாருங்க. ஒருத்தன் அவன் நல்லவனா இருந்தா போறாது, அவன் ஆதிகாரி நல்லவளா இருக்கணும், பையன் பொண்ணு நல்லவாளா இருக்கணும். எத்தனை இருக்கு சமுதாயத்துல. இப்ப ராமன் கானகம் போனதுனால தானே உயிரை விட்டான் தசரதன். அந்த காலத்திலேயே பாருங்க, அப்ப கானகம் அயோத்தியிலேருந்து வெளியில வருது, இப்ப வெளிநாடு போற மாதிரி. ஆமா. இப்போ நமக்கெல்லாம் ஏன் கஷ்டம் வருது? நம்ம பொண்ணு பிள்ளை எல்லாம் வெளியூர் போயிடுறா, வெளிநாடு போறா. அவ வெளிநாடு போயிட்டான், பொருளை நாடி போனான் எங்க வேற நாட்டுக்கு. அப்ப நம்மளை விட்டுட்டான். நம்ம அதனால முதியோர்லத்தை நாடி வந்துட்டோம். இப்ப எல்லாரும் எதையோ நாடுறோம். புரியுதோ? இன்னொன்னு நாடாம வாழ முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஆமா. அந்த காலத்துல வெளியூர் போனா ஔவையாரே சொல்லியிருக்கா, திரைகடலோடையும் திரவி அந்த இடன்னு. இப்ப சொன்ன நிர்பந்தம்னு எல்லாருக்கும் என்ன இருக்கு?
வயசு ஆச்சுன்னா நிர்பந்தம். சின்னவாளுக்கு போயிட்டு இங்கே உள்ள நமக்கு பையன் பொண்ணுனால நமக்கு கஷ்டம் இல்லை. என்ன தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு நம்மளே கஷ்டம். இப்போ ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்னன்னா, இந்த சரீரம் இருக்க வள்ளுவர் சொல்றார், இது பகைங்கல, விரோதின்னு சொல்லல, மிகைங்கிற. மிகைன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ, எக்ஸஸ். இப்போ இந்த டம்ளர்ல ஜலம் விடுறேன், இது ரொம்ப எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல விட முடியாது, அது எக்ஸஸ். இந்த பாத்திரத்தில் இருக்கு, ஆனா இந்த பாத்திரத்துக்கு அது அதிகம். அது மாதிரி நமக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு வயசான உடனே இந்த உடம்பே மிகை, எக்ஸஸ். மற்றும் வள்ளுவர் சொல்றார், மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பற்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. ஒரு காலகட்டத்தில் நமக்கே இந்த உடம்பு மிகைங்கிற போது பிள்ளை நாட்டு பொண்ணுக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அது எப்படி ஒத்து வரும்? யோசனை பண்ணிப்பார். நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே யோசிக்கணும், யாரும் யோசிக்கிறது இல்லை. நமக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த உடம்ப விட்டுட்டா போரும், எப்படா உயிர் போகுங்கிற நிலைமைக்கு எல்லாரும் வந்துடுறோம். நம்ம இந்த உடம்ப பால்யத்தில் எதை சாப்பிட்டா குண்டாவோம், எதை சாப்பிட்டா சௌக்கியமா இருப்போம்னு நம்ம சாப்பிட்றோம். ஆனா இந்த உடம்பு ஒரு வயசு ஆன உடனே இந்த உடம்பே நமக்கு கஷ்டமா இருக்கு, புரியுறதோ? அப்ப யார நம்ம கோவிச்சுக்கிறது சொல்லு? நீங்க பிள்ளையையும் நாட்டு பொண்ணையும் கோவிச்சுக்கிறதா, பொண்ணு மாப்பிள்ளைய கோவிச்சுக்கிறதா? நாமளே நமக்கு இது விரோதம் நினைக்கிற போது அப்ப மற்றவாளை நம்ம எப்படி குறை சொல்றது? கொஞ்சம் யோசனை பண்ணணும். இந்த வள்ளுவர் குறளை கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க, அங்க சாரல் அடிக்க போகுது, இப்படி வந்து உட்காருங்க. பாவம், இப்படி உட்கார சொல்லு பா தம்பி, அந்த சேரெல்லாம் இப்படி போடுது, சாரல் அடிக்க போகுது, இங்க போடு, இப்படி போடு. சரி, உட்காரு உட்காரு. அதனால தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டம்னு சொன்ன வசிஷ்டர் சந்தோஷப்படுறாரு, சுமந்திரர் சந்தோஷப்படுறார், எல்லாரும் சந்தோஷப்படுறா. அதையே கூனி மட்டும் வெறுக்க போறான்னு பார்க்க போறோம். இதுல வேடிக்கை பாருங்க, தசரதன் ராமனை கூப்பிட்டான், நாளைக்கு உனக்கு நான் பட்டம் தரேன் அப்படின்னா. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். உடனே இந்த மாதிரி வால் போஸ்ட்லாம் ஒட்டிடுவோம், எங்கள் இளைஞரணி தலைவனை மன்னனாக்கிய தசரதா நீ பல்லாண்டு வாழ்க அப்படின்னு. ராமன் தாடகையை வதம் பண்ற மாதிரி ஒரு போஸு, அகலிகைக்கு சாப விமோச்சனம் தர மாதிரி, பிள்ளை வளைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் கைகை வரம் கேட்ட உடனே இந்த வால்போஸ்ட்லாம் மாறிடும். துரோகி கைகையை நாடு கடத்து, 2 வரம் கொடுத்ததற்கு சாட்சி உண்டா
கோர்ட்டில் கேஸ் போட்டுருவான். உடனே ஜட்ஜி சொல்லுவான், அடுத்த உத்தரவு வரும் வரை வசிஷ்டர் பொறுப்பேற்கவும், அதுவரை கூனியும் கைகையும் நீதிமன்ற காவலில் 15 நாள் உள்ளே வைக்கவும் அப்படின்னு விடுவோம். இப்போ என்ன யோசனை பண்ணுங்க, ராமன் சந்தோஷப்படல. நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு தசரதன் எப்படி சொன்னார் தெரியுமோ? கட்டிண்டு இவன் தன் லெவல்ல இருக்கானான்னு பார்க்கிறேன். யாரடா அளந்தானா தசரதன்? ராமனேங்கல கம்பன். உலகத்தை அளந்தவனை இவன் அளக்கிறான். தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான், தன் தோள்னால அளந்தானாம். யாரு? தசரதன். ராமனை பார்த்து நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா ஒன்று சந்தோஷப்படலையாம், சிரிக்கலை, வருத்தமும் படலையாம். காதல் உற்றிலன் இகழ்ந்திலன், வருத்தப்படலை, பேசாம இருக்கான். கடன், அப்பா நீங்க சொல்றது எனக்கு கடமை. இங்கதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ராமன் மாதிரி வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனை வராது. அவர் பாருங்க, தசரதன் கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் போது சந்தோஷப்படல, கைகையை கூப்பிட்டு உனக்கு இல்லைன்னு சொன்ன போது வருத்தப்படல. பார்த்தல, அதனால்தான் அவர் சௌக்கியமா இருந்தார். இப்போ நம்ம சந்தோஷம் வந்தா துள்ளி குதிக்கிறோம், கஷ்டம் வந்தா வருத்தப்படுறோம். அப்போ சந்தோஷம் வந்தா எப்போ துள்ளி குதிச்சோமோ, கஷ்டம் வந்தா வருத்தப்படணும். இதைத்தான் ராமாயணத்தில் எல்லாரும் கத்துக்கணும். இப்போ நம்ம எல்லா ராத்திரியும் நடக்கிற பிரச்சனை ராமாயண பிரச்சனை தான். சந்தோஷமா இருக்கும், பொண்ணு பிள்ளை பிறக்கிற சந்தோஷப்படுறோம், வளர்க்குறோம். ஆனால் அந்த பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போகிறா, லண்டன் போகிறா, இல்லைன்னா இங்கேயே மெட்ராஸ் போகிறா, பாம்பே போகிறா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சம்பாதிக்க போகிறா. அப்போ என்ன ஆகுது? அவன் 2 பேரும் உத்தியோகத்துக்கு போகிறா. 2 பேரும் உத்தியோகத்துக்கு போகிற போது வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு சங்கடமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு. இல்லை தனியாக நீ ஒரு வீடு பார்த்துறேன் வச்சு இரு, உனக்கு நான் மெஸ்ஸில் ஆர்டர் பண்ணிவிடுறேன், சாப்பாடு இபி பில்லெல்லாம் கட்டிவிடுறேன் அப்படிங்கிறான். இல்லைன்னா இந்த மாதிரி முதியோரத்தில் கொண்டு விட்டு விடுறான். அப்போ இப்போ நாமே நமக்கு சத்ரு ஒரு வியாக்கியானம். அடுத்த வியாக்கியானம் நாம பிறருக்கும் சத்ருவாரம். அதனால தான் இங்கே தெரிஞ்சுக்கணும், நமக்கு இன்னைக்கு எது இன்பமா இருக்கோ நாளைக்கு அது துன்பமா போயிடும். புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு எது துன்பமோ நாளைக்கு இன்பம். அதனால தான் இந்த இன்ப துன்பத்தில் மயங்கப்படாது. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இது நடந்ததா, சரி நடந்த வரைக்கும் நாராயணன் செயல், அத மனசுல முடிச்சு போட்டுக்கோங்க. நான் ஏதோ உங்களுக்கு சாதகமா பேசணும்லாம் பேசல. ஆமா, எல்லாருக்கும் ஒண்ணுதான். எனக்கும் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியாச்சு. அவள் 8th ஃப்ளாட்டில் இருக்கா, நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன். புரிஞ்சுதா? இப்போ ஆத்துக்காரிக்கு தெம்பு இருக்கு, சமைச்சு போடுற. ஆமாம், இப்போ ஆத்துக்காரிக்கு தெம்பு இல்லைன்னா பொண்ணை தேடின்னு போகணும். புரியுறதோ? அவள் பொண்ணு நாளைக்கு பாம்பே எங்கேயானு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா வச்சுக்கோங்க, இன்னி வரைக்கும் போகல.
சரிப்பா, நீ ஏதாவது நீ அம்மாவும் உன்னால் முடியலைன்னா மெச்சில் வாங்கி சாப்பிடு, இல்லை முதியோரத்தில் போயிரு, அங்கேருந்து ராமாயணம் சொல்ல போ அப்படின்னு நாளைக்கு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. ஆமாம், இல்லை அதுக்கு ரெடியாக தானே இருக்கணும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி முதியோர் இல்லத்தெல்லாம் பழகி வச்சுக்கிறேன். ஆமாம், இது நான் அப்படி நடக்கும்னு சொல்லலை, நடக்கலாம். எதுவுமே மனுஷனுடைய பிரயத்தனம் கிடையாது. அதனால தான் நம்ம கல்யாண பத்திரிகை போடும்போது என்ன போடுறோம், பகவத் கிருபையாலும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுங்கிறோம். நான் தான் நிச்சயம் பண்ணேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். லவ் பண்ணாலுமே ஆமாம் என்ன போடுறேன் பாருங்க, பகவத் கிருபையால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுங்கிறான். நான் நிச்சயம் பண்ணேன்னு யாராவது சொல்றானோ? இப்போ நம்ம நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன நினைச்சா நடக்கும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கார்த்தால 5 மணிக்கு தினம் வர பால் 6 மணிக்கு வரான் ஒரு நாளைக்கு. ஏண்டா இன்னைக்கு லேட்டுன்னா மழை பெஞ்சதுங்கிறான், ஏதோ ஒன்று சொல்கிறான். அப்போ ஏன் லேட்டாச்சு நம்ம கேட்க முடியுமோ? இன்னைக்கு 6 மணிக்கு தான் வரணும்னு பகவான் நியமிச்சிருக்கு. புரிஞ்சதோ? இப்போ மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் வெயில் அடித்தது, இதெல்லாம் நம்ம கையில் இருக்கா? எல்லாம் பகவான் கையில் இருக்கு. எந்த விஷயமே பகவான் கையில் இருக்கு. இப்போ தசரதன் இவ்வளவு வேதாந்தம் தெரிஞ்சவன் என்ன கேளுங்க, ராமனை கூப்பிட்டு பட்டம்னு சொல்லிட்டு நீ வசிஷ்டத்தை எப்படி அரசாட்சி பண்ணணும்னு கேட்டுக்கோங்கிறான். வசிஷ்டத்தை போய் கேட்டுக்கிறார். நீங்க எல்லாரும் ஒன்று கத்துக்கணும், ராமனு கடவுள் தானே, இந்த தர்மத்தெல்லாம் ஏற்படுத்தினது அவன் தானே, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லலை. வசிஷ்டரை போய் கேட்டான். அதை தான் நம்ம கத்துக்கணும். நம்மளை விட பெரியவாளை கேட்கணும், சின்னவாளையும் கேட்கணும், எல்லாரையும் கேட்டுத்தான் நாம சொல்லணும். நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் 5லேருந்து 7 ராமாயணம் சொல்கிறீங்களான்னு கேட்குறா. சரின்னு எனக்கு என்ன, எப்போ வந்து சொல்லுனாலும் சொல்ல போகிறேன், ராத்திரி 12 மணிக்கு வந்து சொல்லுனாலும் சொல்லுவேன். நீங்கள் கேட்குறவா இஷ்டம் தானே, புரிஞ்சதோ? அதனால தான் இன்னைக்கு வந்துட்டேன். எனக்கு சௌரியம் 5லேருந்து 7 சொல்லிட்டு மணச்சநல்லூர் போகணும். ஆமாம், சௌரியமாக இருக்கேன். புரிஞ்சதா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. அவர் வசிஷ்டர் சொல்றார், ஏ ராமா, பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு ஈடானவா பிராமணாள், அவளுக்கு தர்மத்தை செய்யின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொல்றார், எந்த ஜீவனுக்கும் தொல்லை கொடுக்காது. வசிஷ்டர் என்ன சொல்றார் கேட்டுக்கோங்க, எந்த ஜீவனுக்கும் எந்த உயிருக்கும். அதான் வள்ளலார் சொன்னார், வாடினேன் வாடினேன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ராமர் என்ன பண்ணார், வனத்தில் உட்காண்டிருந்தார், பர்ணசாலை வாசல்ல. திடீர்னு சத்தம் கேட்டது, கீச்சு கீச்சு. என்ன சத்தம் கேட்கறதேன்னு இப்படி கையில் இருந்த கோதண்டத்தை அவர் எடுத்தா கோதண்டத்தில் கீழே ரத்தம் கொட்டுறது. இவர் ஒரு தவளையை அமுக்கின்னு இருக்கார். உடனே சீதையை ஜலம் கொன்ற சொல்லி தவளையை சுத்தம் பண்ணி மருந்து போட்டு, ஏ தவளையே, நீ ராமான்னு கூப்பிடப்படாதா, நான் இப்படி அமுக்கின்னு இருக்கேனேன்னு. அதுக்கு தவளை சொல்லிட்டு, வேற யாராவது தொல்லை கொடுத்தா ராமான்னு கூப்பிடுவேன், ராமனே தொல்லை கொடுத்துன்னு இருக்கேன், நான் யாரை கூப்பிடுறதுன்னு. புரிஞ்சதோ? அப்பதான் ராமன் வருத்தப்பட்டார். என்பு தோல் உடையார்க்கும் இலார்க்கும், சாஸ்திரப்படி நியாய தர்மப்படி எலும்பு உள்ள மிருகம் எலும்பு இல்லாத மிருகம் எதுக்குமே நம்ம தொல்லை தரப்படாது. இன்னைக்கு எல்லாரும் ஏன்னோ ஜீவகாருண்ய தத்துவம்னு சொல்லி எந்த ஜீவனையும் கொல்லப்படாதுன்னெலாம் சொட்டம் கொண்டு வந்திருக்க.
அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்க. புரியுது? இப்போ நம்ம கொசு கடிச்சா அடிக்கிறோம், கொன்று விடுறோம், இல்லை அதுக்கு ஒரு மிஷின் வைக்கிறோம், அதெல்லாமே கொலை தான். இப்போ கொசு வந்தால் என்ன பண்ணுறது? இப்படி விரட்டி தான் விடணும், அதை அடித்து கொல்லப்படாது. ஏன்னா அந்த ஜீவன் துடிக்கும், அதுக்கு தெரியல கடிக்கிறது. நம்ம அதை கடிக்க வந்தால் இப்படி தள்ளணும். அது அது சுபாவம், கடிக்கிற சுபாவம். ஒரு சாமிகள் இப்படி உட்காந்து கதை சொல்கிறார். அது சமுத்திரக்கரை, சமுத்திரம் இந்த பக்கம், இங்கே உட்காந்து கதை. அந்த ஒரு தேள் சமுத்திரத்துக்கு போச்சு, சாமிகள் அதை எடுத்து போட்டார். போட்டோன்னு கொட்டித்து, திருப்பியும் போச்சு, திருப்பியும் எடுத்து போட்டார். அப்போ அந்த சிஷியன் சொன்னான், அதுவோ கொட்டுறது, அதை கொஞ்சம் கொன்று பிடுங்கன்னு. அதுக்கு அந்த சாமிகள் சொன்னார், அது சுபாவம், கொற்ற சுபாவம். என் சுபாவம் காப்பாற்றுற சுபாவம், உன்னோட சுபாவம் கொல்ற சுபாவம். புரியுறதோ? அப்போ நீங்க பாருங்க, சுபாவத்தை மாற்ற முடியாது. அதுக்கு தான் நம்ம நல்லவாளோட சேரணும். சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திக்கு பஜகோவிந்தம்னர். அவையார் சொன்னா, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லவாளோடயே இருக்கணும். இப்போ நீங்க பாருங்க, இப்போ நேற்றுக்கு ராமாயணம் கேட்டேள், இன்னைக்கும் கேட்கிறேள். இப்போ இந்த 2 மணி நேரம் கேட்கிறேள், புரியறதோ புரியலையோ உட்காந்து கேட்கிறேள். ராமா ராமா கேட்கிறேள். நான் அரே ராமா சொல்லுங்கோங்கிறேன் சொல்கிறேள், நாமாவளி சொல்லுங்கோங்கிறேன் சொல்கிறேள். இப்போ உங்களை ஒன்று கேட்குறேன், இந்த 2 மணி நேரம் இப்போ நான் சொல்கிறவனோ நீங்கள் கேட்குறவாளோ, நமக்கு தெரிய இந்த 2 மணி நேரம் ஒரு தப்பும் பண்ணலை, உண்டா இல்லையா? ஒரு பாவமும் பண்ணலை. பாக்கி நேரம் என்ன பண்ணுறோமோ பண்ணுறோம். இப்போ இந்த 2 மணி நேரம் பாருங்க, நம்ம ஒருத்தரையும் வெய்யலை, ஒருத்தரோடையும் சண்டை போடல. ஒரு 2 மணி நேரம் ஒருத்தருக்கும் இடைஞ்சலாக இல்லை, நமக்கு இடைஞ்சல் பண்ணுறதும் தெரியலை. இப்போ மழை பெஞ்சாலும் கேட்குறோம் முடியும். இதே மற்ற நேரம் மழை பெய்யுது, போர்வையை போத்தின்னு தூங்குறோம், இல்லை ஏதோ பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இதுலேருந்து என்ன அர்த்தம்? சத்சங்கத்தில் இருந்துட்டோம்னா நம்ம கேடு பண்ண மாட்டோம். அதுதான் ஒரு பஜனை பாட்டு பாடுவோம், சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துஜ்ஜன சங்கம் தியஜரே. பொல்லாதவாளோட இருக்காதே. சஜ்ஜன சங்கே ராம பக்தி, நல்ல ஜனங்களோட இருந்தால் ராமன்ட்ட பக்தியா இருப்போம். துஜ்ஜன சங்கே காம புத்தி, அப்போ வேற எதையாவது நினைக்க தோணும். அங்கே போய் சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, அதில் அதை செய்யலாமா, இதை செய்யலாமா. இப்போ ராமநாமம் இப்படி சொல்கிற போது, கேட்குற போது நமக்கு கேடு தெரியாது, கேடு செய்ய மாட்டோம், என்ன கவனிக்கணும். அதைத்தான் ராமனுக்கே சொல்லித்தரார் வசிஷ்டர். கெடுதல் நினைக்காதே ஒத்திருக்கும். அதுதான் உங்களுக்கும் சொல்றேன். நாம கூடிய மட்டும் எல்லாருக்கும் நல்லதையே பண்ணணும், புரிஞ்சுக்கோங்க.